ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஹிந்தி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னையிலேருந்து உங்களுக்கு டெய்லி ஒரு 15 நாளைக்கு ஹிந்தி வார்த்தைகளை எப்படி எப்படி வாசிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நான் எடுக்கிறது பூரா ஹிந்தி தெரியாதவங்களுக்காக எடுக்கிறேன். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, ஹிந்தியே எனக்கு தெரியலை, நான் உங்கள் கிளாஸ் மூலமாக நான் பயனடைகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் எடுக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. எத்தனை பேராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கிளாஸை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, இன்னையிலேருந்து உங்களுக்காக 15 நாள் நான் ஷார்ட் போடுறேன். இந்த ஷார்ட்டில் ஹிந்தி வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தியில் நெடில் எழுத்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு நெடில் எழுத்தோ இல்லை நடுவுலையோ இந்த நெடில் எழுத்து வந்தால் அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஹிந்தியில் நெடில் எழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து குறில் எழுத்தாக இருந்து அது அகரத்தில் முடியணும்னு வச்சுக்கோங்க. ஆல முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி குறில் எழுத்து ஆல முடிஞ்சதுன்னா அதை மெய் எழுத்தாக உச்சரிக்கணும். இப்போ புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அதை காமிக்கிறேன், உங்களுக்கு உதாரணத்தோடு காமிக்கிறேன். பாருங்கள். இப்போ பாருங்கள், 3 எழுத்து வார்த்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 3 எழுத்தில் இப்போ பாருங்கள், ஆ, இது கா, இது நீ. நீங்கிறது என்னது? நீங்கிறது நெடில் எழுத்து. அப்போ ஆ கா நீ. இந்த ஆ கா நீங்கிறத, இந்த காங்கிறது என்ன? குறில் எழுத்து. குறில் எழுத்து ஆல முடியுது. கா கா அப்படின்னு முடியுது. அப்போ அந்த ஆவை எப்படி யூஸ் காவை எப்படி யூஸ் பண்ணணும்? இக்குன்னு யூஸ் பண்ணணும். ஆ இக் நீ. அக்னி தமிழே எழுதியிருக்கேன் பாருங்க. அக்னி தமிழ் எழுதியிருக்கேனா? அக்னினா நெருப்பு. அதுக்கப்புறம் ஆ தா மீ. மீங்கிறது நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு முன்னாடி உள்ளது தா. தாங்கிறது எப்படி வருது? ஆல முடியுது, குறில் எழுத்து. அந்த தாவை இத்துன்னு மாத்தம். ஆ இத் மீ, ஆத்மி மனிதன். அதுக்கப்புறம் பாருங்க, இ மா லீ. இந்த லீக்கு முன்னாடி உள்ள எழுத்து மாங்கிற எழுத்து இம்னு வாசிக்கணும். இ இம் லி, இம்லி. இம்லினா புலி, டேமரின். இதே மாதிரி கா லா தீ. இந்த கா லா தீக்கு முன்னாடி லாவை இல்லுன்னு வாசிக்கணும். கா இல் தீ, கல்தி தவறு. எழுதிக்கங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹிந்தி தெரியாதவங்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லுங்கள். லைக்